அனைவருக்கும் வணக்கம். ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை 4ஆம் நாள் பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியாருடைய பக்தி திறத்தையும் மொழி புலமையையும் நாம் பார்க்கலாம். ஆதிகாலம் தொட்டே நம்முடைய முன்னோர்கள் நிலத்தை 5 வகையாக பிரித்து இயற்கையையே இறைவனாக வழிபட்டிருக்கிறார்கள். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகளும் மாரியை போற்றதும் மாரியை போற்றதும், திங்களை போற்றதும் திங்களை போற்றதும், ஞாயிறை போற்றதும் ஞாயிறை போற்றதும் என்று இயற்கையை வேண்டி வணங்கியிருக்கிறார். இந்த நுட்பத்தை தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் கையாண்டிருக்கிறார். மழை வளம் வேண்டி கண்ணனை பிரார்த்திக்கக்கூடிய அவள் மழையே கண்ணன், கண்ணனே மழை என்று உருவகப்படுத்தி இந்த பாசுரத்தை அழகுற அமைத்திருக்கிறாள். முதலில் பாசுரம் என்ன என்பதை பார்த்துவிட்டு பின் அதற்கு உண்டான விளக்கத்தை பார்க்கலாம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல், ஆழியில் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, பாழியம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி பலம்புரி போல் நின்று அதிர்ந்து, தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்பது ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய 4ஆம் நாள் பாவை பாசுரம். மழைக்கு அதிபதியாக, மழைக்கு உரிய தெய்வமாக இருக்கக்கூடியவன் வருணன் என்று நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டாள் நாச்சியார் இங்கே ஆழிமழை கண்ணா என்று குறிப்பிடுகின்றாள். அதாவது அந்த வருணனும் கண்ணனின் ஆணைக்கு கட்டுப்பட்டவன்தான். எனவே ஆண்டாள் கண்ணனையே மழை வளம் தரக்கூடியவனாக அழைக்கின்றாள். அது மட்டுமல்லாது, ஒன்று நீ கைக்கரவேல், மழை பொழிய வேண்டும், அந்த மழை வள்ளல் தன்மையோடு இருக்க வேண்டும், வாரி வழங்கக்கூடிய மழையாக அந்த மழை இருக்க வேண்டும் என்று கேட்கின்றாள். நாம் எல்லாம் அறிவியல் பாடத்தில் படித்திருப்போம். மழை மேகங்கள் எவ்வாறு உருவாகிறது, மழை எப்படி பொழிகிறது என்பதை நாம் அறிவியலில் படித்திருப்போம். ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் ஆன்மீகத்தோடு சேர்த்து அறிவியலையும் கலந்து நமக்கு சொல்லுகின்றாள். அடுத்த வரிகளில் பார்க்கலாம். ஆழியில் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. அதாவது கடலில் புகுந்து கடல் நீரை உறிஞ்சி எடுத்துக்கொண்டு வானத்துக்கு ஏறி ஊழிக்காலத்து முதல்வனாக இருந்து சிருஷ்டிகளை படைக்கும் உன்னுடைய திருமேனியின் கருமை நிறம் போன்ற கருத்த மேகங்களை உருவாக்க வேண்டும் என்று கேட்கின்றாள். அதன் பின்னர் அடுத்த வரிகளில் சொல்லுகின்றாள். பாழியம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து. அதாவது எம்பெருமானுடைய கைகளிலே இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் இருக்கிறதே, அது எத்தன்மை வாய்ந்தது. கஜேந்திர மோட்சம் என்னும் உயரிய மோட்சத்திற்கு வழிவகுத்ததே அந்த சக்கரம்தானே. அந்த சுதர்சன சக்கரத்தை போன்று மின்னலையும், பிரகாசம் கொண்ட மின்னலையும், பகவானுடைய இன்னொரு கைகளிலே இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம் என்று சொல்லக்கூடிய சங்கினுடைய ஒளி எத்தன்மை வாய்ந்தது. பாரத போரிலே பகைவர்களை ஓடவிட்டதல்லவா, அந்த சங்கின் ஒளியை போன்று கர்ஜிக்கும் இடியையும் ஏற்படுத்தி அடுத்த வரிகளில் சொல்லுகின்றார். தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல், கோதண்டராமனுடைய கைகளிலே இருக்கக்கூடிய சார்ங்கம் என்னும் வில்லிலிருந்து சரமாரியாக புறப்பட்டு பாய்ந்து செல்லும் அம்புகளைப் போல் மழையை பொழியச் செய்வாயாக என்று ஆண்டாள் நாச்சியார் கண்ணனிடம் வேண்டுகின்றாள். அப்படி பொழியக்கூடிய மழை என்பது நாங்கள் மார்கழி நீராடவும் உலகத்தில் உள்ள மக்கள் இன்புற்று வாழவும் செய்யும்படியாக இருக்க வேண்டும். இத்தகைய தன்மையுடைய மழையை நீ பொழிய செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் கேட்கின்றாள். கண்ணில் தோன்றுவ அனைத்தையும் கண்ணனாகவே அவளுக்கு காட்சியளித்தாலும், கண்ணனிடமே மாளாத காதல் கொண்டிருந்தாலும், அதே அளவிலான காதலை ஆண்டாள் நாச்சியார் மண் மீதும் மண்ணில் வாழும் நம்மை போன்றவர்கள் மீதும் செலுத்துகிறாள் என்பதையே வாழ உலகினில் பெய்திடாய் என்ற வரிகளில் குறிப்பிட்டு காட்டுகின்றாள். மார்கழி நீராடி பாவை நோன்பு இருந்து இறைவனை பாடுவதற்காக மட்டுமே மழை பொழியும்படி வேண்டிக் கொள்ளாமல்
உலகத்தினர் அனைவரும் உய்த்து வாழவும் மழை வேண்டும் என்ற பொதுநலத்துடன் வருண பகவானை வரவேற்று கண்ணனை பிரார்த்திக்க வாருங்கள் என்று அந்த தோழியரோடு சேர்ந்து நம்மையும் ஆண்டாள் நாச்சியார் அழைக்கின்றார். ஆகவே நாமும் ஆண்டாள் நாச்சியாரை போன்று காணும் இடங்களிலெல்லாம், காணும் பொருட்களிலெல்லாம் கண்ணனையே கண்டு அவனையே சிந்தித்து தியானித்து அவனை உள்ளத்தில் இருத்தி இந்த மார்கழி மாதத்தில் வணங்கி முக்தி பெற்றை அடையலாம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த பாவை பாசுரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்.